இயக்குனர் ஷெரீப் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் ரணம் அறம் தவறேல். இதில் வைபவ், நந்திதா ஸ்வேதா, தானியா ஹூப், சரஸ்வதி மேனன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். ரணம் அறம் தவறேல் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. ரணம். ஸோ இந்த படத்தை நானும் ஷெரீஃபும் ஃபஸ்ட்டு கோவிட்ல தான் ஆரம்பித்தோம். ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் ஸோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஸோ வி ஹேவ் அ ஸ்கிரிப்ட். இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இதை நம்ம டெவலப் பண்ணலான்னு சொல்லி கோவிட்ல டே அண்ட் நைட் 2 பேரும் என்னென்னலாம் பண்ண முடியுன்றது வி டிரைவ் ஒன் ஓவரால் ஸ்கிரிப்ட். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் யார் இந்த படம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி எனக்கும் அவனுக்கும் பெரிய டவுட்டே இருந்தது. ஏன்னா இந்த படத்தை அவ்வளோ சீக்கிரம் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக்னால அவ்வளோ சீக்கிரம் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆர்டிஸ்ட்டுமே நிறைய பேர் இந்த படம் பண்ணவும் யோசிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் மது சார், நான் முன்னாடி ஒரு படம் பண்ண போய் அது கரெக்டாக பண்ண முடியாமல் நின்றுடுச்சு. ஸோ அப்போது எனக்கு மது சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஒரு ப்ரொடியூசரை தாண்டி இட்ஸ் எ குட் ஃப்ரெண்ட். ஸோ அவர் சொல்லியிருந்தார், அப்போது ஒரு நல்ல கதை இருந்தால் சொல்லு, படம் பண்ணலாம். ஸோ அது அப்போது நினச்சேன், சரி எல்லா ப்ரொடியூசர் மாதிரியும் இருப்பாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் யூகே போயிட்டார். ஸோ ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஸோ இந்த கதைலாம் ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸோ மது சாரை நாங்கள் அப்ரோச் பண்ணோம். சார் இந்த படம் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ நான் கதை சொல்லி மேக்ஸிமம் 1 வீக் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். கதை சொல்லி ஒரு 1 வீக்கில் இந்த கதையை அவர் ஓகே பண்ணிட்டார், நான் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படத்தில் ஒரு ஆரம்பித்து ஒரு விஷயம் நிற்கும் போது திரும்பி இன்னொரு ஒரு விஷயம் பண்ணும் போதும் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் யோசிக்கவே இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் நிற்கிறோம், இப்போ நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா இட்ஸ் எ மெயின் ரீசன் மது சார். ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ். இல்லைனா இந்த ஸ்டேஜில் நாங்கள் நிற்கவே மாட்டோம். ஸோ நானும் சரி, ஷெரீஃபும் சரி, இங்கே இருக்க டெக்னீஷியன் எல்லாருமே சரி. ஸோ இந்த படம் என்னோடய லைஃப்பில் இட்ஸ் எ பிக்கஸ்ட் டர்ன். அது சொல்கிறதுக்கான வேர்ட்ஸ் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் வைபவ் சார்கிட்ட அந்த கதை சொல்லும் போது, கதை கேட்ட உடனே இந்த கதை நல்லா இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவே எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நானும் ஷெரீஃபை தான் போனோம். ஸோ எங்களுக்குமே அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஹீரோஸாக நாங்கள் கதை சொல்லும் போது எல்லாருமே சில விஷயங்கள் கேட்டாங்க. இந்த கதையில் ஒரு ஹீரோ எலிமெண்ட் இல்லை, ஹீரோக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி தே ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ். எனக்கு ஹீரோயின் வேணும், எனக்கு டூயட் வேணும் அப்படிலாம் கேட்ட ரீசன்லாம் தாண்டி நாங்கள் கதை சொன்ன உடனே ஓகே பண்ணார். அதுவும் இல்லாமல் இந்த கதையில் மேஜர் ஒரு விஷயம் வச்சுன்னா சால்ட் அண்ட் பெப்பர் லுக். அது எந்த ஹீரோவும் டக்குன்னு அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஆனால் நாங்கள் சொன்ன உடனே வைபவ் நான் இல்லை பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், ஸோ நான் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதை ட்ரை பண்ணார். ஸோ இந்த படத்தோட விஷுவல் நல்லா இருக்குது அப்படின்ற ரீசனுக்கு ஓவரால் இந்த டீம் எஃபெக்ட் தான் காரணம். ஆனால் அதுக்கு மேஜர் திங் வைபவ் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் நீங்கள் பார்க்காத டைமென்ஷனில் பார்த்தது தான் இந்த படத்தோட மேஜர் ப்ளஸ்ஸே. ஸோ அதுதான் இந்த படத்துக்கான மேஜர் ஒரு விஷுவலோட அவுட்புட்டுக்கான விஷயமாகவே இருந்தது.